ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பீஸ்ட் படத்தை பற்றி பேச போகிறோம். வீடியோவில் சிக்கன் பிரஸ்ட் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஸ்ட் படம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதே டாக் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பீஸ்ட் படம் பார்த்துட்டிங்களா? பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தமிழ் நியூ இயர் அன்னைக்கு அந்த பீஸ்ட் படம் பார்க்க போயிருந்தோம். படம் ஸ்டார்டிங்லேயே பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதியை நம்ம விஜய் சார் தூக்கிடுறாரு. படம் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினச்சி பார்க்க ஆரம்பித்த உடனே 11 மாதத்துக்கு அப்புறம் விஜய் சார் மாலில் வேலைக்கு போகிறாரு. அவர் வேலைக்கு போகிற அன்றைக்கே மாலை ஹைஜாக் பண்ணுற நிலமை வந்துருச்சு. மாலில் இருக்க தீவிரவாதிங்க 50 பசங்களும் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவனுங்க போல இருக்குது. ஒருத்தவனுக்கும் சுடவே தெரியல. அவனுங்க சுட்ட எல்லா புல்லட்டும் வேஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 1000 புல்லட் வேஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. அதில் ஒன்று கூட நம்ம விஜய் சார் மேலே படவே இல்லை. அந்த அளவுக்கு கெத்தாக எடுத்திருக்காங்க படத்தை. இதெல்லாம் விட பெரிய ஹைலைட்டு லாஸ்ட்டில் வர ஃப்ளைட்டர் ஜெட் தான். தமிழ் படத்திலே இப்போ தான் இந்த மாதிரி சீன்லாம் வச்சு படம் எடுக்கிறாங்க. இதுவே பெரிய விஷயந்தான். படத்தில் கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் இருந்தது. ஆனால் விஜய் சாரோட ஸ்டைலும் அனிருத்தோட மியூசிக்கும் சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. பாட்டு, பிஜிஎம், டான்ஸுன்னுட்டு கலக்கலாக இருக்குது படம். விடிவி கணேஷ் காமெடியை வச்சு செஞ்சுருக்காரு. சூப்பராக இருக்குது. அவரோட காமெடி மட்டும்தான் படத்தில் நல்லா இருந்தது. மற்றபடி நிறைய காமெடி ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. டாக்டர் படத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க. டாக்டர் படம் ரேஞ்சில் எதிர்பார்த்துட்டு போனால் அங்கே அந்தளவுக்கு காமெடி இல்லை. பீஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறத விட பீஸ்ட் படத்தை எப்படி பார்க்கணுன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நல்லா ஹாலிடேஸ் மூடில் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படம் நல்லாயிருக்கும். இந்த படத்தை வீக்கெண்டில் ஃபேமிலியோட நம்ம ஜாலியாக போய் ஒரு 2-2.5 மணி நேரம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு நினச்சோன்னா இந்த படம் சூப்பராக இருக்கும். தேட்டரில் உட்காந்து அந்த அரேபிக் குத்து சாங்லாம் நம்ம பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் கதை, லாஜிக்கு அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து படத்துக்கு போனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த படத்தில். நெல்சன் படம்ன்றதால அந்த காமெடி, அந்த ஹீரோ ரொம்பவே எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணுற விதம் அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கதை இருக்கணும், லாஜிக் இருக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஒரு ஜாலியாக ஒரு சில் பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு போகிறவங்களுக்கு இந்த படம் சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ரொம்பவே எதிர்பார்த்துட்டுலாம் நம்ம சினிமா பார்க்கவே போகக்கூடாது. ஒரு படத்தோட வெற்றி ஒரு ஹீரோவை மட்டும் சேராது. அந்த படத்தை எடுக்கிற டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஸ்டண்ட்டு, லைட்டிங், கேமராமேன், எடிட்டர்னு எல்லாரையும் தான் சேரும். அதே மாதிரி தான் ஒரு படத்தோட தோல்வி எல்லாருக்கும் தான் சேரும். ஒரு ஹீரோ மட்டும் கார்னர் பண்ணி அவங்க படம் நல்லா இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. எப்போவுமே எல்லா ஹீரோ நடிக்கிற படமும் நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். அதனால பீஸ்ட் படம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட நம்ம பேசலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.